இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்த ஹுத்பாவின் தலைப்பு மரணம். திடீரென்று ஏற்படக்கூடிய மரணமும் அதன் விளைவுகளும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு இன்று நாங்கள் அதிகமாக எங்களுடைய காதுகளினால் கேட்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னார் இந்த நேரத்தில் மரணித்து விட்டார். மரண செய்திகள் எங்களுடைய காதுகளை துளைத்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றன. நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருவர் நடந்தார், வந்தார், சென்றார், ஆனால் மரணித்து விட்டார் என்ற செய்தியை நாங்கள் கேட்கின்றோம். மனிதன் என்று கனவுகளை கண்டு கொண்டிருக்கின்றான், ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கிறான், உலகத்திலே உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறான், மனைவிகளோடு மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நன்மை ஏவுகின்றான், தீமையை தடுக்கின்றான், பூமியில் நடந்து சில பெருமையோடு சில போது பூமியிலே நடக்கின்றான். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாள், மரணத்துடைய நாள் வந்து விடுகிறது. அப்படியே சாய்த்து விடப்பட்ட ஒரு மர குத்தியை போன்று அப்படியே கீழே விழுந்து மனிதன் மரணித்து விடுகின்றான். கண்ணை திறந்தவனாக, தன்னை கட்டுப்படுத்த முடியாதவனாக, தனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதவனாக அவன் அப்படியே உயிர் பிரிந்தவனாக மாறிவிடுகிறான். இதுதான் மனிதனுடைய நிலைமை. இந்த மரணித்தால் அவர் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, உலகத்தை ஆட்சி செய்கிற மன்னராக இருந்தாலும் சரி, அவருடைய பட்டங்கள் எல்லாம் கலட்டப்பட்டுவிடும். அவருக்கு கொடுக்கப்பட்ட புகழ்கள் எல்லாம் கலட்டப்பட்டுவிடும். விசாலமான அவர் கட்டிய வீட்டிலிருந்து, மாளிகையிலிருந்து வெள்ளை நிறம் ஆடை அணிவிக்கப்பட்டவராக வெளியேற்றப்படுகிறார். மரணித்தவர் என்ற பெயர் அவருக்கு சொல்லப்படுகிறது. அவர் மீது மண் போடப்படுகின்ற அந்த குழியிலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறது. இதுதான் மனிதனுடைய நிலைமை. சில மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவருடைய உடம்பு அப்படியே வெள்ளை புடவையலால் போத்தப்பட்டிருக்கும். அவருக்கு எந்த ஒன்றும் அந்த நேரத்தில் நலவும் செய்ய முடியாது, கெடுதியும் செய்ய முடியாது. அப்போது எனக்கு விளங்கும் ஒரு மனிதனுடைய பலகீனம் என்ன. எவ்வளவுதான் மனிதன் உயர்ந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் மரணம் வருகின்ற போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. யார் தன்னை உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர், நல்ல பணக்காரன், உயர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அப்படியான ஒவ்வொருவருடைய நிலைமையும் இதுதான். உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஒன்றுமே இல்லாமல், தனக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் அவர்கள் மாறிவிடுவார்கள். மனிதனுக்கு அந்த சக்கராத்துடைய நேரத்தில், இறுதி நேரத்திலே மனிதன் தனக்கு சூழல் இருக்கக்கூடியவர்களை பார்ப்பான். அவர்கள் அந்த மனிதனை பார்ப்பார்கள். அவர்கள் அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். வைத்தியரிடத்திலே செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், வைத்தியரிடத்தில் கொண்டு போனாலும் மரணத்தை விட்டு இவரை பாதுகாக்க முடியாது. வைத்தியரால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய எழுதப்பட்ட அஜல் வந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அது உறுதியானது. எனவே மரணம் ஏற்படுகின்ற போது உலகத்தில் யாராலும் அந்த மரணத்தை விட்டு ஒரு மனிதனை பாதுகாத்து கொள்ள முடியாது. மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படும், நான் இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும். ஆனால் யாராலும் அதை மரணம் வருகின்ற போது மரணத்தை விட்டும் தடுக்க முடியாது. ஒரு மணித்தியாலம் கூட அல்லது ஒரு நேரம் கூட அவருக்கு அல்லாஹ் எழுதிய நேரத்தை விட அதிகமாக வழங்கப்பட மாட்டாது. ஒரு செகண்ட் கூட வழங்கப்பட மாட்டாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சக்தியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மரணிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட முந்தவும் மாட்டோம், நாங்கள் பிந்தவும் மாட்டோம். அவருக்கு எழுதப்பட்ட அந்த நாளில், அந்த நேரத்தில் அவர் மரணித்தே ஆக வேண்டும். நாளைய தினம் ஒரு மனிதன் என்ன செய்வான் என்று அவனுக்கு தெரியாது. நாளைய தினம் எந்த பூமியில் நான் மௌத்தாகுவேன் என்று எனக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு தெரியாது. சூரா லுக்மான் 36வது வசனம், சூரா அல் ஆராஃப் 34வது வசனம். மரணம் எப்போது ஏற்படும், என்னுடைய ரூஹ் எங்கே கைப்பற்றப்படும், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய மறைவான ஏற்றிலே மறைத்து வைத்திருக்கிறான். மரணித்தவர்களுடைய பட்டியலில் ஒரு மனிதன் ஆகியதற்கு பின்னால் ஒரு நாளும் அவருக்கு தன்னுடைய தொழிலுக்கு போக முடியாது. தன்னுடைய ஆஃபீஸிலே, காரியாலயத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. பிள்ளைகளை கட்டி அணைக்க முடியாது. உறவினர்களை சந்திக்க முடியாது. நண்பர்களோடு கலந்துரையாட முடியாது. அவருடைய நன்மையுடைய ஏடுகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். ஆசைகள் எல்லாம் மூடப்பட்டுவிடும். அவர் நினைத்து கொண்டிருந்த கனவுகள் எல்லாம் கரைந்துவிடும். அவருடைய பணம், சொத்து செல்வங்கள், விட்டுட்டு போனவைகள் அனைத்தும் அனந்தரக்காரர்களுக்கு சொந்தமாக மாறிவிடும். வீடு அனந்தர சொத்தாக மாறிவிடும். அனுமதி இல்லாமல் வருகின்ற விருந்தாளிதான் மரணம் என்பதாகும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமை. அல்லாஹ் சூரா அல் அன்கபூத்திலே சொல்கிற 57வது வசனத்திலே, ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும், பிறகு எங்களிடத்திலே நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டார், இன்னார் மௌத்தாகிவிட்டார் என்ற அந்த செய்தி அவருடைய உள்ளத்தை நடுங்கச் செய்ய வேண்டும்.
அது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீள்வதற்கான ஒரு 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 சைக்கினியாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிறது, இன்னார் மௌத்தாகிவிட்டார், இன்னார் மௌத்தாகிவிட்டார், ஒரு நாள் வரும் உமர் மௌத்தாகிவிட்டார் என்று மக்கள் சொல்வார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னார் மௌத்தாகிவிட்டார் என்ற ஒரு செய்தி பயங்கரமான கவலையான ஒரு செய்தி எங்களுக்கு வரும். உள்ளத்திலே தாக்கத்தை உண்டாக்கும். உண்மையிலே பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள், அல்லது பிள்ளை மரணித்து விட்டான், அல்லது சகோதரன் மரணித்து விட்டான், நண்பன் மரணித்து விட்டான் என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மரணிக்கின்ற போது உள்ளத்தில் தாங்க முடியாத ஒரு வலி ஏற்படுகிறது, கவலை ஏற்படுகிறது. அவ்வாறு தான் அந்த மரண செய்தியை சுமக்குகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ அடிப்படையிலே அந்த 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 திடுக்கிடக்கூடிய அந்த செய்தியை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் மரணித்து விட்டார், இவர் மரணித்து விட்டார், இவர் மரணித்து விட்டார் என்று. எனவே அது திடுக்கத்துக்குரிய ஒரு செய்தியாகத்தான் மரணத்துடைய செய்தி அமைந்திருக்கிறது. ஈமானுடைய அளவு ஒரு மனிதனுக்கு பொறுமை கிடைக்கும். பொறுமை செய்கின்ற போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை அவர் ஈமானின் மூலமாக ஒரு மனிதன் விளங்கியிருப்பார். அப்போது அல்லாஹ்வுடைய முடிவை அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லாஹ் எங்களுடைய மரணிக்கக்கூடிய அந்த நாளை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நாள் இன்றைய நாளாக இருக்கலாம், அல்லது நாளைய நாளாக இருக்கலாம். நாளைய நாள் என்பது அதை பார்க்கக்கூடியவருக்கு மிக நெருக்கமானதாகத்தான் இருக்கிறது. அகப்பார்வை உள்ளவர்கள் எப்போதுமே மரணத்துடைய அந்த நாளுக்காக தயாராக இருப்பார்கள். இபாதத்தில் என்ன குறை ஏற்பட்டிருக்கு என்பதை பார்ப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைபாடுகளை செய்கிறேன் என்பதை பார்த்து சீர் செய்வார்கள். அல்லாஹ்வோடு நான் வைத்திருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது என்ற அந்த 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 உறவை அவர்கள் பரிசீலனை செய்து பார்ப்பார்கள். தான் செய்கின்ற அமல்கள் எப்படி, நான் எதை நோக்கி போய்கொண்டேன், என்னோட தொழுகை எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி செஞ்சிருக்கிறேன், பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், நோன்பு எப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறேன், ஜகாத் எப்படி கொடுக்கிறேன், குர்ஆன் எப்படி ஓதுறேன், இதைத்தான் ஒவ்வொரு நாளும் அவர் பார்ப்பார். என்ன செய்கிறேன், மரணத்துக்கு தயாராகி கொண்டே இருப்பார். பாவங்களை விட்டு விலகி இருக்கிறேனா? ஹதீஸிலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விரும்பிய பிரகாரம் வாழுங்கள், ஒரு நாள் நீங்கள் மரணிக்க வேண்டும். விரும்பக்கூடியவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், நேசம் கொள்ளுங்கள், ஒரு நாள் அவர்களை விட்டு நீங்கள் பிரியத்தான் வேண்டும். விரும்பிய அளவு அமல்களை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கத்தான் வேண்டும். பைஹக்கியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மரணிக்கின்ற போது உறவினர்களும் நண்பர்களும் அழுவார்கள், கவலைப்படுவார்கள். மனைவி அழுவாள், பிள்ளைகள் அழுவார்கள், இவருக்கு மௌத்தாகிவிட்டார், இன்னார் மௌத்தாகிவிட்டார் என்று. எனவே காலங்கள் செல்ல 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 அந்த அவர்கள் வடித்த கண்ணீர் எல்லாம் அப்படியே காய்ந்துவிடும், கவலைகள் எல்லாம் சென்றுவிடும். சில சந்தர்ப்பங்களில் ஞாபகம் ஏற்படும். நபி அல்லாஹு தஆலா சொன்னதை போல, கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் ஒரு மனிதன் தனது சகோதரனை விட்டும், தாயை விட்டும், தகப்பனை விட்டும், மனைவியை விட்டும், பிள்ளைகளை விட்டும் இரண்டோடுவான். அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய விடயத்திலே கருசனை காட்டக்கூடியவர்களாக, அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூரா அபாஸ 34 37 வசனம் வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சந்திக்க வருவார். அந்த நேரத்தில் அவருக்கு பணம் இருக்காது, பிள்ளை இருக்காது, உதவி செய்யக்கூடிய இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எப்படி உங்களை உலகத்துக்கு நாங்கள் தனி அனுப்பினோமோ அது போன்று நீங்கள் உலகத்துக்கு வருகின்ற போது தாயுடைய வயிற்றிலிருந்து வெறுங்கையோடு வந்ததை போன்ற ஒரு நாள் எங்களிடத்தில் வெறுங்கையோடு வர வேண்டும். நாங்கள் உங்களுக்கு உலகத்திலே தந்தவற்றை உங்களுடைய முதுகுக்கு பின்னால் விட்டு விட்டு வர வேண்டும். சூரா அன்ஆம் 94 வசனம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், சூரா நஹல் 111 வசனம், ஒரு நாளில் ஒவ்வொரு மனிதர்களும் வருவார்கள், தன்னை பற்றி மாத்திரம் அந்த நாளில் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள், தன்னோடு உரையாடி கொண்டிருப்பார்கள். அல்லாஹுக்கு முன்னால் நான் இப்படி செய்துவிட்டேன், இப்படி செய்து விட்டேன் என்று உலகத்திலே தௌபா செய்ய வேண்டியவர்கள் மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் தனது தவறுகளை சொல்வார்கள். அந்த நாளில் யாரும் அவருக்கு உதவி செய்ய மாட்டார்கள். எனவே அவர் உலகத்தில் எதை செய்து முற்கூட்டி அனுப்புகிறாரோ அது மாத்திரமே அவருக்கு அந்த நாளில் பயன் அளிக்கும். நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான், சில ஜனாசாக்களை சில பேர்கள் சுமந்து கொண்டு போகின்ற போது ஜனாசாவுக்கு மேலால் மண்ணை போடுகின்ற போது எல்லோரும் போட்டுவிட்டு திரும்பி வந்து விடுவார்கள். கபரிலே அவருடைய அமலை தவிர வேறொன்றும் இருக்க மாட்டாது. அவர் செய்த அமல்கள் தான் அவருடைய நண்பரை போன்று கபரிலே இருக்கும். கபர் என்பது யார் உலகத்தில் நல்ல அமல் செய்தார்களோ அவர்கள் வாழ்வதற்கான நல்ல இடமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகினா 3 விடயங்கள் அவனுக்கு பின்னால் செல்லும். 2 திரும்பி வந்துவிடும், 1 மாத்திரம் அவனோடு இருக்கும். குடும்பமும் சொத்து செல்வங்களும் திரும்பி வந்துவிடும், அமல் மாத்திரமே அவனோடு இருக்கும். புகாரி, முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஹுத்பாவுடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்பு ஒரு கூட்டம் செல்கின்ற போது அவர்கள் மௌத்தாகினாலும் அவர்களுடைய நன்மையுடைய ஏடு மூடப்படுவது கிடையாது. நன்மைகள் தொடர்ச்சியாக அவருடைய கபர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். ஒன்று வக்ஃப் செய்துவிட்டு மௌத்தாகுவார், அல்லது சாலிஹான பிள்ளையை விட்டு மௌத்தாகுவார்கள், அல்லது உலகத்திலே பிரயோஜனம் அளிக்கின்ற அறிவை விட்டு போவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாயினா அவருடைய அமல் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 விஷயங்களை தவிர, சதகா ஜாரியாவை தவிர, அது அவருக்கு பயனளிக்கும், பிரயோஜனம் அளிக்கின்ற அறிவு, மக்களுக்கு பயனளிக்கின்ற அறிவு, அவருடைய கபருக்கு அது நன்மைகள் போய் சேரும், அவருக்காக துவா செய்கின்ற சாலிஹான குழந்தை. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களில் அப்படியானவர்கள் ஒருவர் தான், மரணிக்கக்கூடியவர்கள் ஒருவர் தான், அவர் மௌத்தாகினால் அவருடைய நன்மைகளை மக்கள் பேச மாட்டார்கள், அவருடைய கெட்ட செயல்களை மாத்திரமே மக்கள் பேசுவார்கள். அவர் மூலமாக அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அவருக்காக சாபமிடுவார்கள். மற்றவருடைய உரிமையை பறித்துவிட்டு மரணித்த காரணத்தினால் மற்றவர்களுடைய சாபத்துக்கு உள்வாங்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் போனாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றோ இந்த மனிதன் உலகத்துடைய கெடுபிடிகளை விட்டும் ஓய்வு பெறுகிறார், அல்லது இவருடைய கெடுபிடிகள், இவருடைய அநியாயங்கள், அட்டூழியங்களை விட்டும் ஏனைய படைப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றன. சஹாபாக்கள் கேட்டால், யாரோ என்ன சொல்றீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினான அடியான் உலகத்துடைய துன்பங்கள், உலகத்துடைய கஷ்டங்கள், உலகத்துடைய அமளி துமளிகளை விட்டும் அவர் ஓய்வு பெற்று மறுமை வாழ்வை அவர் ஆரம்பித்து சென்று விடுகிறார். பாவம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் அவன் சென்று விடுவதன் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அடியார்கள், உயிரினங்கள், ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், மரங்கள், மிருகங்கள், ஜீவராசிகள் அனைத்தும் அவனுடைய கடைபிடிகளை விட்டு ஓய்வு பெறுகின்றன. புகாரி இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாளில் அவர்கள் முழுமையாக அவருடைய கருதிகளை சுமப்பார்கள். அதே போன்று அவர்களை யாரெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய சுமைகளையும் பாவங்களையும் அவர்கள் சுமப்பார்கள். எனவே அவர்கள் செய்த அமல் மிக மோசமான அமலாகும். சூரா அன்-நஹல் 25வது வசனம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதி நீண்ட துஆவை செய்து ஹதீப் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.